மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து இந்த புதிய வருடத்திலும் நம்மை கர்த்தர் அவருக்காக பிரகாசிக்கிற மக்களாக, அவருக்காக நம் ஊழியம் செய்கிற மக்களாக கர்த்தர் இந்த வருடத்திலும் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, நாம் இந்த வேத ஆராய்ச்சியிலே நான் சாதாரணமாக என்னென்ன சொல்லப்பட்டது சொல்லணுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே அவர் சில காரியங்களையும் சில அறிவுரைகளையும் சில வெளிப்பாடுகளையும் அவர் கொடுக்கிற பொழுது அதையும் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டதினாலே மிகவும் அதிகமான நேரத்தை எடுத்தது போல தெரிகிறது. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை இந்த புதிய வருடத்திலும் நம் அநேக நன்மைகளாலே நம்ம நிரப்புவாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் 2 சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 2 சாமுவேல் புத்தகத்தை நான் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். ஒன்று தாவீதோட வெற்றிகள், 2வது தாவீதினுடைய மீறுதல், 3வது தாவீதினுடைய மீறுதலினால் பாவத்தினால் வந்த விளைவுகள். இப்படியாக 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாம் பகுதியை நாம் பார்த்து விட்டோம், 2வது பகுதியை கூட நாம் பார்த்து விட்டோம், 3வது பகுதியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீதின் பாவத்தினால் அவன் அனுபவிக்க வேண்டி வந்த துயரங்கள், அதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் 3வது பாகம். பிரியமானவர்களே, இந்த 3வது பாகத்தை கூட நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். இது என்னவென்றால், ஒன்று தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள், 2வது தாவீதின் ராஜ்யத்தில் அரசாங்கத்தில் துயரங்கள் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது பிரிவை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள். இது பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 36 வசனங்களிலே இது காணப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா தாவீதின் குடும்பத்தின் துயரங்கள் இல்லையா. தாவீதின் குடும்பத்தின் உபத்திரவம் பகுதியிலே நாம் என்னவெல்லாம் பார்த்தோம் என்றால், முதலாவது நாத்தானின் தீர்க்க தரிசனம், 2வதாக தாவீதினுடைய மகன் இறந்து விடுதல், அதிலேயே இன்னொரு பகுதி பி பகுதி என்னவென்றால் கர்த்தர் அவனுக்கு இன்னொரு குழந்தையை கொடுக்கிறார். 3வதாக நான் சொன்னேன், யோவாப் எப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் இருக்கிற பொழுது கூட யோவாப் அவருக்கு என்ன செய்ய உண்மையாக எப்படி இருந்தார் என்று சொல்லி நான் 3வது பகுதியிலே பார்க்கிறோம். 4வது பகுதியிலே அந்த தாவீதின் குடும்பத்திலே மிக கொடிய துயரம் நடக்கிறது. அது 4வது பகுதி. 5வது பகுதி அம்மோன் இறந்து விடுதல். சரிங்க, இப்ப 4வது பகுதியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தையும் நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமீன். பிரியமானவர்களே, தாவீதின் குடும்பத்தில் மிக கொடிய துயரம் சொன்னேன். அந்த என்ன 13வது அதிகாரத்திலே 1 முதல் 20 வரைக்கும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அதுக்கடுத்ததாக அதே அதிகாரத்திலே 21 30 வரைக்கும் அம்னோன் இறந்து விடுதல். இந்த 2 பகுதியும் முதலிலே பார்க்கலாம். பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், தாவீது தவறு செய்ததினாலே அந்த விளைவுகளாக அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய குடும்பத்திலே துயரங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த துயரத்தை நம்ம இப்ப பார்க்க போகிறோம். 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிற பொழுது வாசிக்கிறேன். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். பாருங்க, தாவீதுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. ஒரு மனைவியோட பையன் அம்னோன், இன்னொரு மனைவி அது அவனுடைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அதுல அப்சலோம் வராரு. அப்சலோம் அவருடைய தங்கச்சி தாமார், 2 பேர் அவங்க அந்த குடும்பத்தில் இருக்காங்க. ஆனா இந்த அம்னோனுக்கு பாத்தீங்கன்னா அப்சலோமுடைய சகோதரியாகிய தாமார் மேல அவனுக்கு ஆசை வருகிறது. இந்த ஆசையினால அவன் என்ன செய்யறானா, தன் சகோதரியாக தாமாரிடத்தில் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் என்று 2வது வசனத்துல போட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த மாதிரி அதாவது அப்பா செய்த பாவத்தினாலே பிள்ளைங்களுக்கு அந்த தண்டனைகள், பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல அந்த அப்பாவுடைய பிள்ளைக்கு அந்த மகனுக்கு இந்த மாதிரி துயர சம்பவம் நடக்கிறது. அசுத்தாவின் வல்லமை அந்த குடும்பத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அவன் செய்த பாவத்தினுடைய காரியங்கள் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்படியாக அம்னோனுக்கு என்ன செய்கிறான் என்றால், அம்னோன் அந்த வாசிக்கலாம் முக்கியமான வசனம் 2வது வசனம், தன் சகோதரியாகிய தாமாரிடத்தில் தம் ஏக்கம் தாமார் நிமித்தம் தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாய் இருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. பிரியமானவர்களே, அம்னோன் அவன் தவறு, அவனுக்கு மனசுல ஆசை இருந்துச்சு, ஆனா
தவறு செய்ய அது அவனுக்கு வருத்தமாக கண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையிலே அவனுடைய மனதிலே அது செய்ய வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் 3வது வசனத்தை நீங்க பார்க்கிற பொழுது, அம்னோனுக்கு தாவீதினுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயரில் ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகி நீ நாளுக்கு நாள் இதனால இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்று சொன்னான். அதுக்கப்புறம் இந்த கதை தெரியும் உங்களுக்கு. உடனே என்ன சொல்றான், இல்லை எனக்கு தாமார் மேல ஆசை வைத்திருக்கிறேன், அதனாலதான் வெளியில சொல்ல முடியல, அந்த ஆசை வைத்திருக்கிறதுனால இப்படி நான் மெலிந்து கொண்டு போகிறேன் என்று அவன் சொன்னான். அதற்கு உடனே என்ன செய்தான் என்றால், இவன் இல்லை, நீ இப்படி நினைக்கிறது தவறு, அது உன்னுடைய சகோதரி, எப்படி இருந்தாலும் நீ அப்படிலாம் நினைக்க கூடாது என்று சொல்லி என்ன சொல்லியிருக்கணும், இவனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும். அதற்கு பதிலாக அவன் வேறு ஒரு அறிவுரை சொல்கிறான். நீ சௌவீனமானது மாதிரி படுத்துரு, அப்பா கேட்கிற பொழுது எனக்கு தாமார் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தாமார் வருவாள் என்று சொல்லி பல காரியங்களை என்ன செய்தான், கெட்ட காரியங்களை இப்ப என்ன செய்திருக்கான் என்றால், ஒழுக்க கேடான காரியங்களை யார் செய்தான், இந்த நண்பன் இங்க செய்திருக்கான். அவன் பேர் என்னது, யோனதாப். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய குடும்பங்களை மற்றவர்களோ தவறு செய்ய நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுடைய நண்பர்கள் மிகவும் நல்ல நண்பர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அறிவுரை சொல்லி புத்தி சொல்லி இதெல்லாம் தவறு என்று சொல்லி நடத்துவார்கள். அதை விட்டு தவறான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது சில நண்பர்கள் இருப்பார்கள். எனவேதான் உங்களுடைய நண்பர்கள் எப்பொழுதும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே அவர்கள் உலக பிரகாரமானவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகள் அனைவரும் அப்படியே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா யோனதாப் தவறான காரியத்தை கற்றுக் கொடுத்தான். பைபிளை போட்டிருக்க ஒரு தந்திரவாதியாக இருந்தான். அதனால தவறான காரியத்தை கற்றுக் கொடுத்ததினாலே பாத்தீங்களா, அம்னோன் தாமாரிடம் ஒழுக்க கேடாக நடந்து கொண்டான். இப்ப தாமாரிடம் ஒழுக்க கேடாக நடந்து கொண்டதினாலே அவளுடைய வாழ்க்கையிலே விபரீதங்கள் நடக்கிறது. அவளால இத தவறாதது டைஜஸ்ட் பண்ண முடியல. ஐயோ, நம்முடைய சகோதரர் அப்படி தவறாக நடந்து கொண்டான் என்று சொல்லி அவள் மனது பாதிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். பிரியமானவர்களே, அதை பார்க்கலாமா? 2 சாமுவேல் 13வது அதிகாரத்திலே 12. அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேலிலே இப்படி செய்ய தகாது, இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம், நான் என் வெக்கத்தோடு எங்கே போவேன், நீயும் இஸ்ரவேலிலே மதிக்கெட்டவர்களில் ஒருவனை போல் ஆவாய், இப்பொழுதும் நீ ராஜாவோட பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அப்படியாக அவள் அறிவுரை கூறுகிறாள். இந்த பெண் அறிவுரை சொன்னாலும் கூட எனது பலவந்தமாக அவளோடு தவறு செய்ததினாலே அவளுக்கு அதற்கப்புறம் அவளை இவன் மிகவும் வெறுத்து விட்டாள். அவளும் என்ன செய்து விட்டாள், அவள் வெளியே போ என்று சொல்லி வேலைக்காரனை விட்டு வெளியே அனுப்பி விட்டாள். அதற்கப்புறமாக அவள் மிகவும் அழுது வேதனையோடு செல்வதை அண்ணன் அப்சலோம் பார்த்து விட்டு மனதிலே ஒரு வைராக்கியமா இருந்த நம்முடைய சகோதரி ஏதோ தவற நடந்திருக்கிறான், இப்படிப்பட்ட தவறு செய்தவனை நான் எப்படியும் கொல்லுவேன் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். பிரியமானவர்களே, அதே நீங்க 13வது அதிகாரத்துல 20 வசனத்திற்கு மேல நீங்க பார்க்கிற பொழுது அதுல அப்சலோம் அவனை கொலை செய்வதற்குள்ள எல்லா காரியங்களும் செய்கிறான். என்ன செய்யலாம் என்று பார்க்கிற பொழுது அவன் சொல்றான், இவங்க எட்டெல்லாம் நான் சொல்ல, நான் 23வது வசனத்துல 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராஹிமுக்கு சமீபமான பலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லோரையும் விருந்துக்கு அழைத்தான். இப்படி எல்லாத்தையும் விருந்துக்கு அழைக்கிறான். அப்படியே அம்னோனையும் கூப்பிடுறான். அவரை தாவீது சொல்றாரு, எதுக்கு அம்னோன்லாம் வரணும், எல்லாரும் வரணும் அப்படின்னு. அப்ப எல்லாரும் வந்திருக்கிற பொழுது சகோதரர்களிடம்லாம் வேலைக்காரர்கிட்ட சொல்றான், அவனுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அம்னோன் மற்ற எல்லாரும் வந்திருப்பாங்க, நான் அம்னோனை அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லும்போது நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க அடிச்சிருங்கன்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அதன்படியே விருந்துக்கு வந்த பொழுது அம்னோனை என்ன செய்தான், எல்லா வேலைக்காரர்களை விட்டு அடித்து கொன்று விட்டான். அப்ப அவன் என்ன செஞ்சுட்டான், அவன் மனசுல இருந்த வேதனையை என்ன செஞ்சுட்டான், அவன் இப்படியாக தீர்த்து கொண்டான். பிரியமானவர்களே, எனவே தாவீது செய்த பாவத்தினால விளைவினாலே அவன் கொலை செய்தான், அவன் தவறாக நடந்தான். தாவீது அதே போலயே பார்த்தீர்கள் அம்னோன் அவனுடைய குமாரத்தியோடையே அவனுடைய மகனை என்ன செஞ்சுட்டாங்க, வேற தாய் வேற ஒரே அப்பா, அவரிடம் என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க தவறாக நடந்து கொண்டான், ஒழுக்க சீர்கேடாக நடந்து கொண்டான். 2வதாக அப்சலோம் அவனுடைய குமாரன் கொலை செய்தான். யாரு, அம்னோனை. இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பிரியமானவர்களே,
பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 36வது வசனம் படிக்கலாமா? அவன் பேசி முடிந்த போது ராஜகுமாரர் வந்து சப்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள். அப்சலோமோ அமியோதின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவின் இடத்தில் ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டு விட்டான். இவ்வளவு நேரம் அப்சலோம் எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று மிகவும் கோபமாக தாவீது இருந்தார். ஆனால் அம்னோன் இறந்து 3 வருடமாகிவிட்டது. அதற்கப்புறமாக அப்சலோமை தொடரும் நினைவை அவர் விட்டு விட்டார். பிரியமானவர்களே, தாவீதின் குடும்பத்துல என்னென்ன உபத்திரவங்கள், என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று பார்க்கும்போது, தாவீது நாத்தானுடைய தீர்க்க தரிசனம் அதில் சொல்லப்படுகிறது. தாவீதுடைய மகன் இறந்து விடுகிறான். தாவீதுக்கு ஒரு புதிய மகன் கர்த்தர் கொடுக்கிறார், சாலமன். அதுக்கப்புறம் அப்புறம் யோவாப் அந்த மாதிரி நேரத்தில் அவர் துக்கமான நேரத்தில் யோவாப் எப்படி அவருக்கு உண்மையாக இருந்தான்னு சொல்லிட்டு அதை பார்க்கிறோம். 3வது பகுதியாக 4வது பகுதியாக இந்த அம்னோன் தவறு செய்கிறான். அதாவது தாவீதின் குடும்பத்திலே ஒரு கொடிய துயரம் நடக்கிறது. 5வது அம்னோன் இறந்து விடுது. இந்த 5 முதல் குடும்பத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்கள். இப்போ 2வது நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், அவருடைய அரசாட்சியில் நடந்த துயரங்கள். பிரியமானவர்களே, தாவீதினுடைய அதாவது 2 சாமுவேல் 3 பெரும் பிரிவாக பிரித்தோம் இல்லையா? அது கடைசி அதாவது 3வது பிரிவு என்னவென்றால் தாவீதினுடைய பாவத்தினால் வந்த துயரங்கள். இந்த நம்ம 2 பிரிவாக பிரித்தோம். ஒன்று குடும்பத்திலே துயரங்கள், 2வது நாட்டிலே அரசாட்சியிலே துயரங்கள். இப்போ முதல் குடும்பத்தில் துயரங்கள் நான் நன்றாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். 2வது நாட்டிலே ஏற்படக்கூடிய அரசாட்சியில் ஏற்படக்கூடிய துயரங்களை பார்க்க போகிறோம். இந்த துயரங்கள் எதில் காணப்படுகிறது என்றால் 2 சாமுவேல் 13வது அதிகாரத்திலே 37வது வசனம் முதல் 24வது அதிகாரத்தில் 25 வசனங்கள் வரை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து இதை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இதிலேயே ஒரு சில உட்பிரிவுகள் இப்படிலாம் நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு அது குழம்பி விடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எழுதி வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பேனாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது இந்த கடைசி அந்த பி பிரிவு, அதாவது நாட்டில் என்னென்ன குழப்பங்கள் துயரங்கள் நடந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். இதை கூட நம்ம 4 பிரிவுகளாக பிரிக்கலாம், 4 உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் என்னன்னா அப்சலோனுடைய முரட்டாட்டம். இதை பார்ப்போம். 13வது அதிகாரத்தில் 37வது வசனம் முதல் 17வது அதிகாரம் 29 வரைக்கும் நம்ம என்ன பார்க்கலாம்? அப்சலோமினுடைய முரட்டாட்டம் பார்க்கிறோம். அதுக்கடுத்து அப்சலோம் 18வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்னா 18வது அதிகாரம் 1 முதல் 33 வசனங்களிலே அப்சலோம் கொலை செய்யப்படுதல் பார்க்கிறோம். 3வது அந்த உட்பிரிவு சிறுபிரிவு உட்பிரிவு என்னன்னா தாவீது திரும்பவுமாக அரசராகுதல். இதை 19வது அதிகாரமும் 20வது அதிகாரத்திலும் நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக தாவீதினுடைய அரசாட்சியினுடைய விளக்கம், நன்மை என்ன தீமை என்ன, அவருடைய அரசாட்சியை பற்றி முழுவதுமாக விளக்க உரையாக அதாவது 21வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இவைதான் இந்த கடைசியோட காரியங்கள். சரிங்க பிரியமானவர்களே, தாவீதினுடைய அரசாட்சியில் துயரங்கள் பகுதியை 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதை உட்பிரிவுகள் பிரிக்கலாம் என்று சொன்னேன். அதில் முதலாவது அப்சலோமின் முரட்டாட்டம். அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்சலோமின் முரட்டாட்டம் எங்க காணப்படுதுன்னா 13வது அதிகாரம் 37வது வசனம் முதல் 17வது அதிகாரம் 29வது வசனம் வரை காணப்படுகிறது. சரிங்க, அந்த அப்சலோமின் முரட்டாட்டம் கூட 17 ஒரு 4 அதிகாரத்தில் இருக்கிறனால அதையும் சில சிறிய உட்பிரிவுகளாக நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன பார்க்கலாம் என்றால், முதலாவது என்னவென்றால் அப்சலோம் தப்பி ஓடி போகுதல். அது 13வது அதிகாரம் 37 முதல் 39 வரைக்கும் காணப்படுகிறது. 2வதாக அப்சலோம் திரும்பி வருதல். இது 14வது அதிகாரத்தில் 1 முதல் 24 வசனங்களிலே காணப்படுகிறது. 3வது பார்த்தீங்கன்னா அப்சலோம் தந்திரமாக ஏமாற்றுகிறது. நீங்க 14வது அதிகாரத்தில் 25வது வசனம் முதல் 15வது அதிகாரத்துல 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் காணலாம். அப்புறம் திருப்பியும் அப்சலோமின் முரட்டாட்டத்தை நீங்க 15வது அதிகாரத்துல 7 இருந்து 12 வசனங்களிலே நீங்க பார்க்கலாம். அடுத்து 5வதாக தாவீது தப்பி ஓடுதல். இதே 15வது அதிகாரத்துல 13 முதல் 16வது அதிகாரத்திலே 14 வரை காணலாம். கடைசியில் அப்சலோம் ராஜாவாக ஆகுதல். இது 16வது அதிகாரத்துல 15 முதல் 17வது அதிகாரத்தில் 29 வரைக்கும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்சலோமின் முரட்டாட்டம் என்கிற இந்த பகுதியிலே நீங்க என்னென்ன பார்க்கலாம்னா, அப்சலோம் தப்பி ஓடி போகுதல், அப்சலோம்
திரும்பி வருதல், மூன்றாவது வந்து அப்சலோமினுடைய தந்திரமான காரியங்கள், நான்காவது வந்து அப்சலோமின் முரட்டாட்டம், 5 வந்து தாவீது தப்பி ஓடுதல், அப்புறம் 6 வந்து அப்சலோம் ராஜாவாகுதல். இந்த காரியங்களை தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி பிரியமானவர்களே, அப்சலோமின் ஓடி போகுதல் 13வது அதிகாரம் 37-39 ஜஸ்ட் நான் வாசிச்சு. பிரியமானவர்களே, எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 38-39. அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த பின்பு அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான். இப்படியாக 3 வருடம் கேசூரிலே போய் அப்சலோம் வந்து என்ன செய்தான், ஒளிந்து கொண்டிருந்தான் பார்க்கிறோம். 14வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அப்சலோமின் மேல் வந்து ராஜா இன்னும் கோபமாக இருப்பதை, ராஜா என்றால் தாவீது அரசர் வந்து கோபமாக இருப்பதை வந்து யோவாப் பார்க்கிறாரு. ஸோ யார்? யோவாப் செருயாவின் குமாரன், அதாவது படைத்தலைவனாக இருக்கிறவர், எல்லா படைகளுக்கும் தலைவனாக இருக்கிறவர் யோவாப். அவர் நினைக்கிறார், இன்னும் ஏன் அவர் கோபமா, இன்னும் அது கவலையா இருக்கிறார், இன்னும் அவன் மேல கோபமாவே இருக்கிறாரு என்று சொல்லி ஒரு காரியம் செய்கிறார். என்னவென்றால் அது வந்து 14வது அதிகாரத்துல பாக்குறீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெக்கோவாவில் இருக்கிற ஒரு ஸ்திரீயை 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 2வது வசனம், அவன் தெக்கோவில் இருக்கிற புத்தியில ஒரு ஸ்திரீயை அழைத்து, நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரீ போல காண்பித்து, இப்படிலாம் நீ சொல்லணும்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லி அனுப்புறான். என்ன சொல்லி அனுப்புறான்னா, எனக்கு 2 மகன்கள் இருந்தார்கள், அதுல என்ன ஆச்சுன்னா ஒருத்தனோட சண்டை போட்டுட்டு யாரும் விலக்கி விடலாதனால ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், இன்னொருத்தனை கொன்று விட்டான். அப்ப இன்னொரு மகன் இருக்கிறான். அப்ப இப்ப என்ன செய்றாங்கன்னா, எல்லாரும் அவங்களுடைய வம்சத்தார் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய அதாவது இந்த அம்மாவுடைய வம்சத்தாரெல்லாம் சொல்றாங்க, எப்படி அவன் கொல்ல முடியும், அந்த கொன்னவனை எங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த கொன்னவனை அவன்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும், அவனையும் கொன்று விடுவார்கள் அல்லவா. அப்ப 2 பேருமே நான் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருப்பேன். நான் என்னோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. 14வது அதிகாரம் 7வது வசனம், வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்று அவன் சகோதரனுடைய பிராணுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திர வழியாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொரியையும் அவித்து போட மனதாய் இருக்கிறார்கள் என்றாள். ராஜா கிட்ட ஒரு ஸ்திரீ வர்றாங்க. அந்த ஸ்திரீ வந்து ஒரு விதவையா நான் இருக்கிறேன், எனக்கு 2 மகன்கள் இருந்தாங்க, அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது விளக்குவதற்கு யாரும் இல்லாதனால பெரியவன் ஒருத்தனை கொன்று போட்டு விட்டான். ஒரே உயிரோடு இருக்கிறவனை வந்து எங்க வம்சத்தார் கேட்கிறாங்க, அவனை ஒப்புவி, அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லுகிறார்கள். நான் எப்படி இதெல்லாம் ஆகிறது, எனக்காக ஒரு நியாயம் சொல்லுங்க அரசரின் கேட்கும் பொழுது 4வது அதிகாரம் 10வது வசனம், அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை பின்தொடராதிருப்பான் என்றான். பின்னும் அவள் இரத்தப்பழி வாங்கிறவர்கள் அலிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றார். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் 1வது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய ஆண்டவனுடைய உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றால் அவன் சொல்லு என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர், துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல இருக்கிறார். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விளக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். இப்பொழுதும் என் ஆண்டவனாய் ராஜாவோடு இந்த வார்த்தையை பேசி வந்த முகாந்திரம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சரிங்க பிரியமானவர்களே, இப்படியாக அந்த பெண் சொல்லுகிறாள். தாவீது சொல்றாரு, என்கிட்ட நீ ஒண்ணு மறைக்காம சொல்லி, உன்னை இந்த மாதிரி எல்லாம் சொல்றது யாரு, நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து யோவாபு தான் காரணமா இருப்பார் சொல்லியிருப்பாருன்னு. ஆமா அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லுகிறாள். அப்ப வந்து சரி யோவாவே சொல்லியிருக்கார் சரின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு என்றால், பிள்ளையாண்டனை அழைப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்சலோமை திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. திரும்பமாக கேசூரிலிருந்து அழைத்து கொண்டு வரப்படுகிறான். அப்ப ராஜா சொன்னாரு, அவன் என்னோட முகத்துல முழிக்க வேண்டாம், அவன் தனியாவே இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படியாக அப்சலோம் பிரியமானவர்களே அங்கேதான் இருக்கிறார். ஆனா வந்து ராஜா வந்து என்ன சொல்லிட்டார்னா, முகத்தை பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, அவர் மன்னித்து சேர்த்திருக்கலாம் அல்லது மன்னிக்கவில்லை, மன்னித்தார், ஆனால் வந்து முகத்தில் முழிக்க வேணாம் சொல்லிட்டார். அதனால அப்சலோம் தனிமையாக இருந்த 2 வருஷத்திலே அவன் பலவிதமான காரியங்களை என்ன செய்திருக்கிறான், வந்து திட்டம் பண்ணியிருக்கிறான்.
சரிங்க பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் அப்சலோம் எவ்வளவு நல்ல சௌந்தரியவனாக இருந்தான், அழகானவனாக இருந்தான் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவர் ராஜாவுடைய முகத்தை பார்க்காமல் 2 வருடமாக இருந்தார். அப்போ வந்து யோவாபை அழைத்தார். யோவாபை அழைத்ததுக்கு போது யோவா வரவே இல்லை. அவன் 2 தடவை அழைச்சும் வரவே இல்லை. அதனால அப்சலோம் என்ன செய்தார்னா, தன்னுடைய வேலைக்காரர்களை கொண்டு அவனுடைய பக்கத்தில் இருந்து அவனுடைய யோவாபுடைய நிலத்தை வந்து பயிரெல்லாம் தீக்கொளுத்தி போடுங்கன்னு சொன்னோன்னா, அதுக்கப்புறம் வந்து அவன் ஏன் இப்படிலாம் உன்னோட வேலைக்காரர்லாம் ஏன் செஞ்சாங்க, ஏன் தீக்கொளுத்தி போட்டாங்கன்னு கேட்டதுக்கு அப்சலோம் சொன்னான், என்னைய வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்கே 2 வருடம் ஆகுது, என்னை வந்து என்னோட அப்பா முகத்தை நான் பார்க்கவே இல்லை, அங்கேயே இருந்தால் கூட பரவாயில்ல, என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்காக நீ ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறேன்னு கேட்டோன்னே, அப்புறம் தாவீதை வந்து பார்க்கறதற்கு கேட்டான். தாவீதை பார்த்த பொழுது அப்சலோம் என்ன சொன்னான், தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். இப்படியாக நடந்தது பிரியமானவர்களே. இதான் 2வது. முதலாவதுன்னு அப்சலோம் ஓடி போனதை பார்த்துட்டோம், தப்பி ஓடி போனா, கேசூருக்கு போனா. 2வது திரும்பவும் வந்து 2 வருடங்கள் நாட்டிலே இருந்தான் பண்ணி பார்க்கிறோம். அதற்கப்புறமாக அப்சலோம் என்ன செய்கிறார் என்றால் தந்திரமாக பாருங்க பிரியமானவர்கள், இதில் நம்ம பார்த்தோம் அப்சலோம் வந்து தப்பி ஓடுதல் பார்த்தோம். 2வதாக திரும்பமாக அப்சலோம் வந்து நாட்டிற்கு வந்திருக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து 2 வருடங்கள் அது அப்பாவுடைய முகத்தை பார்க்காமலே இருந்தார். திரும்பவுமாக அவர் யோவாவை விட்டு பேச சொல்லும் பொழுது திரும்பவுமாக தாவீதை பார்த்து வணங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 3வது அப்சலோமுடைய தந்திரமான காரியங்களை பார்க்கிறோம். அந்த எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகாரம் 15வது அதிகாரம் 1. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்வோட 50 சேவகரையும் சம்பாதித்தான். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நம்ம வந்து அந்த 2 சாமுவேலே 3வது பகுதியான தாவீதினுடைய உபத்திரவங்களிலே அவருடைய அரசாங்கத்தில் உபத்திரவங்கள் என்ற பகுதியை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். மீதி பகுதியை வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென்.
உங்களை ஆசீர்வதிப்பாராக.